முதலாக மரபு கவிதையில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி புது கவிதை வந்து அடைந்தது என்கிற அந்த பொருண்மையில் தான் என்னுடைய கட்டுரை வந்து எழுதியிருக்கிறேன். குறிப்பாக சிற்பியின் கவிதை வானம் என்கிற அந்த நூலை தான் இந்த கட்டுரைக்காக நான் எடுத்துக்கிட்டேன். பாலா தொகுத்திருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் சிற்பி தொடக்கத்தில் எழுதிய 7 கவிதை தொகுப்புகள் அதுக்குள்ளே இருக்குது. இப்போது புதுக்கவிதை என்கிற அந்த வடிவம் பாரதியாரிடமிருந்து தொடங்கியது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் எழுதிய அந்த காட்சிகள் என்கிற கவிதை தான் புது கவிதைக்கான ஒரு தொடக்கமாகவும் ஒரு வித்தாகவும் அமைந்தது. அதை பின்பற்றி தான் 1934 மணிக்கொடியில் நா. பிச்சமூர்த்தி பாரதியாருடைய அந்த காட்சிகள் என்கிற கவிதையை முன்மாதிரியாக கொண்டு தான் அந்த புதுக்கவிதை என்கிற ஒரு வடிவத்தை உருவாக்கினார். காணாசு அதுக்கு புதுக்கவிதைன்னு பேர் வச்சார். அப்படிங்கிறதெல்லாம் புதுக்கவிதை வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாம் இதில் இருந்து ஒரே ஒரு தகவல் என்னென்னா, இந்த காட்சிகள் என்கிற கவிதையை பாரதியார் திடீர்னு எழுத வேண்டிய ஒரு அவசியம் ஏன் உருவாச்சு? சமீபத்தில் நான் வாசித்த பாரதி தோன்றிய காலம் என்கிற ஒரு தொகுப்பு நூல், காணாசு பற்றி, அதாவது காணாசு பாரதியை பற்றி எழுதிய கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் பாரதி தோன்றிய காலம் என்கிற அந்த நூல். துரை லட்சுமிபதி அதை தொகுத்திருக்கிறார். அந்த நூலில் காணாசு ஒரு செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த காட்சிகள் என்கிற கவிதையை பாரதியார் எழுதுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, 1913 வங்கக்கவி ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசு கிடைக்குது, கீதாஞ்சலி என்கிற அந்த தொகுப்புக்காக. அந்த கவிதை வடிவத்தால் ஈர்க்கப்பட்ட பாரதியார் இதே போன்ற ஒரு வடிவத்தில் நாமும் ஏன் கவிதை எழுதக்கூடாது என்று நினைத்து தான் இந்த காட்சிகள் என்கிற அந்த கவிதையை எழுதியிருக்க வேண்டும். இது ஒரு அனுமானம் தான். ஆனால் பாரதியார் சொன்னதாக அவர் ஒரு கோட் வந்து குறிப்பிடுறார். இதுதான் பாரதி யாருன்னு நமக்கு காட்டுது. தனக்கென்று இல்லாவிட்டாலும் தமிழுக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்பதில் பாரதியார் குறியாக இருந்தார். ஆங்கிலத்தில் எழுதுவது மட்டுமல்ல, கீதாஞ்சலி போன்ற சக்தி வாய்ந்த உரைநடை உருவத்தில் தன்னாலும் கவிதை எழுத முடியும் என்று நிரூபிக்கவே பாரதியார் இந்த கவிதையை எழுதி பார்த்தார் என்று சொல்லலாம் என்று காணாசு வந்து அதில் குறிப்பிட்டிருக்கார். தமிழ் சிறுகதை வரலாறுக்கு ரவீந்திரநாத் தாகூர் மறைமுகமாக காரணமாக இருந்திருக்கிறார். வாவேசு ரவீந்திரநாத் தாகூருடைய அந்த சிறுகதையின்பால் ஈர்க்கப்பட்டு தான் அப்படி ஒரு வடிவத்தை தமிழிலையும் எழுதி பார்த்தார் அப்படிங்கிறது தமிழ் சிறுகதை வரலாறு சொல்லக்கூடியது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் புதுக்கவிதை வடிவத்திற்கும் ரவீந்திரநாத் தாகூருடைய பங்களிப்பு பாரதியின் வழியாக தமிழுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். இப்போ புதுக்கவிதை என்கிற வடிவம் வந்து எப்படி உருவாகுது? இப்போ காட்சிகள் தான் காரணமாக இருக்குது. 1934 மணிக்கொடி இதழில் 3 கவிதைகளை நா. பிச்சமூர்த்தி வந்து எழுதுகிறார். காதல், ஒளியின் அழைப்பு, கிளிக்குஞ்சு. இந்த 3 கவிதைகள் தான். இது வந்து வள்ளிக்கண்ணன் தரக்கூடிய தகவல்கள். நம்ம புதுக்கவிதை வரலாறு பற்றி புதுக்கவிதை தோற்றம் வளர்ச்சியும் என்கிற நூலில் ரொம்ப விரிவாக அதனுடைய தொடக்க கால முயற்சிகள்லேருந்து 1977 வரைக்கும் நடந்த அந்த புதுக்கவிதை முயற்சிகளை எல்லாம் வள்ளிக்கண்ணன் விரிவாக அந்த நூலில் பதிவு செஞ்சுருக்கிறார். அதில் இது என்னென்னா, இந்த கவிதையை 1934 இப்படி எழுதும்போது பாரதியார் கவிதைகளை கூட அவர் வந்து புதுக்கவிதை நடையில் எழுதலை, அவர் மரபு கவிதை நடையில் தான் எழுதினாங்க, பதிப்பிச்சவங்க தான் இப்படி பதிப்பிச்சாங்கன்னு கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது விரிவாக நூல்கள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஏறக்குறைய ஒரு 2000 வருடமாக செல்வாக்கு செலுத்திய இந்த மரபு கவிதை என்கிற வடிவம் இந்த 1934 நா. பிச்சமூர்த்தி என்கிற ஒரு கவிஞரால் உடைக்கப்படுது. இந்த வடிவத்தை பல பேர் வந்து ஏற்றுக்கவே இல்லை. மிகப்பெரிய விவாதங்கள்லாம் நடந்தது. புதுக்கவிதையை பற்றி விரிவாக ஆராய்ச்சி செய்த சு. வேணுகோபாலுக்கு இதுக்கு முழுமையாக தெரியும். ஒரு அருமையான ஒரு நூலை புதுக்கவிதை குறித்து அவர் எழுதியிருக்கிறார், திறனாய்வு நூலை. அந்த வகையில்
இந்த புதுக்கவிதை என்கிற வடிவத்தை தொடக்கத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர் தான் சிற்பி. ஏன்னா அவருடைய தொடக்க கால முயற்சிகள் 1953 முதல் கவிதையை சிற்பி எழுதியதாக நானும் என் கவிதையும் என்கிற ஒரு புத்தகம் இருக்குது, உலகத்தமிழர் என்ற வெளியீடு. அதில் சிற்பி தான் கவிதை எழுத வந்த அந்த வரலாறை சுருக்கமாக வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ 1953 ஆழ்கடலே கேள் என்கிற ஒரு கவிதை தான் அவருடைய முதல் கவிதையாக அவர் குறிப்பிட்டிருக்கார். இது எழுதும்போது அவருக்கு 17 வயசு. பியூசி அல்லது காலேஜில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கலாம். அந்த காலகட்டத்தில் தான் அவர் எழுதியிருக்கிறாரு. 53 34 புதுக்கவிதை வடிவம் தமிழுக்கு வந்துருச்சு. அப்போது ஏறக்குறைய ஒரு 20 வருஷம் இந்த புதுக்கவிதை தமிழில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எழுதப்பட்டிருந்த போதும் கூட சிற்பி தொடக்க காலத்தில் இந்த புதுக்கவிதை வடிவத்தில் அவர் எழுதி பார்க்கல. அவருடைய 53 அவருக்கு எழுதுகிறாரு. 62 ஒரு புத்தகமும் வந்துருச்சு. ஆக்சுவலாக என்ன புக்குன்னா அந்த புதுக்குறள்கள் என்கிற ஒரு நூல். எழுத்தில் 1959 சீசு செல்லப்பா எழுத்து இதழ ஆரம்பிக்கிறாரு. அதில் எழுதின கவிதைகளை எல்லாம் தொகுத்து புதுக்குறள்கள் என்கிற ஒரு நூலாக 1962 வெளியிட்டார். முழுக்க முழுக்க அகவயம் சார்ந்த அந்த கவிதைகள் ஒரு புதிய வடிவம். அதுக்கு அடுத்த வருஷம் தான் சிற்பியுடைய முதல் கவிதை தொகுப்பான நிலவுப்பு வருது. 1963 62 புதுக்குறள்கள் வந்துருச்சு. இப்போ இந்த 63 வெளியான இந்த நிலவுப்பு என்கிற அந்த கவிதை தொகுப்பில் முழுக்க முழுக்க மரபு கவிதைகள் தான் இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறோம்னா பாரதிதாசன் தான் இதுக்கு காரணமாக இருந்திருக்கிறார். ஆக்சுவலாக பாரதிதாசனை சிற்பி வந்து சந்திக்கிறார். 1956 பாரதிதாசனை தான் சந்தித்ததாக சிற்பி வந்து எழுதியிருக்கிறார். முதல் கவிதை தொகுப்புக்கு பாரதிதாசன் ஒரு அணிந்துரையும் எழுதியிருக்கிறார் நிலவுப்பூல. அதில் சிற்பியை வந்து இப்படி பாராட்டுறார். பாரதி போல் பாட்டை திறக்க வந்த பாலசுப்பிரமணிய பைந்தமிழ் பாவாணர் புகழ்பெற்று வாழியவே என்கிற ஒரு பாராட்டுரையை முதல் கவிதை தொகுப்பிலேயே சிற்பி வந்து பெறுகிறார். இது பாராட்டு என்பது முதல் கவிதையிலேயோ முதல் தொகுப்பிலேயோ இவ்வளவு பெரிய கவிஞரிடமிருந்து பெறுவது என்பது பெரும் ஆபத்தானது. ஏன்னா இந்த பாராட்டை கடைசி வரைக்கும் பாதுகாக்க முயற்சி பண்ணணும். இப்படி ஒரு நெருக்கடியை சிற்பி இது நாள் வரை அந்த நெருக்கடிக்கு எந்தவித பங்கமும் வந்து விடாமல் இது வரைக்கும் பாரதிதாசனுடைய பாராட்டை பாதுகாத்து வந்திருப்பது பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்தது முதல்ல ஒரு மரபு கவிதை தான் எழுதினார். அதுக்கு பாரதிதாசன் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாரு. இது அதுக்கு அடுத்தது 2வது கவிதை தொகுப்பு. முதல் கவிதை எல்லாமே இயற்கை சார்ந்து தான். என் தமிழ் அன்பு நாடு, தமிழ் நிலவு, இளந்தமிழ், ஆழ்கடலே கேள், இந்த மாதிரி ரொம்ப இந்த விழிக்கும் துணியில் எழுதப்பட்ட கவிதைகள் தான் தொடக்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் கவிதை எழுதுறவங்களை வரக்கூடிய ஒரு சிக்கல் இது. ஆக்சுவலாக முதல்ல கவிதை எழுத வரும்போது இப்படி ஒரு தன்மை பலருடைய கவிதைகளில் இருக்கிறத பார்க்கலாம். பின்னாடி அதை என்ன பண்ணுவாங்கன்னா கவிஞர்கள் தன்னுடைய கவிதை பயணத்தை மாற்றிக்கும் போது தொடக்கத்தில் எழுதப்பட்ட கவிதைகள்லாம் நிராகரிச்சிருவாங்க. ஆனால் சிற்பி வந்து அது செய்யலை. தன்னுடைய ஆரம்ப கட்ட முயற்சிகளாக அதை பார்க்குறாரு அவர். 1971 வானம்பாடிகள் இயக்கம் வந்து உருவாகுது. இந்த வானம்பாடிகள் இயக்கம் உருவாவதற்கு முன்னாடியே சிற்பி வந்து 2 தொகுப்பை வெளியிட்டிருக்காரு. 1968 சிரித்த முத்துக்கள் வருது. இதுவும் முழுக்க முழுக்க மரபு கவிதை தான். மரபு கவிதை கொஞ்சம் நவீன சிந்தனைகளோடு நகர்ந்த கவிதை. அவரே சொல்லியிருக்கிறாரு, பாரதிதாசனுடைய பாதையிலிருந்து நெகிழ்ந்த ஒரு வடிவத்தை நான் இந்த தொகுப்பில் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு. கொஞ்சம் அந்த பாரதிதாசன்லேருந்து கொஞ்சம் விலகி வந்த ஒரு தொகுப்பாக இந்த சிரித்த முத்துக்கள் இருக்கிற தொகுப்பை நாம் வந்து பார்க்கலாம். இதில் ஒரு அணிந்துரை இருக்குது. நான் பார்த்தசாரதி, தீபம் நான் பார்த்தசாரதி இவரை பற்றி ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். கம்பன், பாரதிதாசன் காலத்திற்கு பின்
தமிழ் கவிதைக்கு ஒரு புது வழி கிடைத்திருக்கிறது என்று நா பார்த்தசாரதி இவரை பாராட்டியிருக்கிறார். இது ஒரு உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்ததாக இது ஒரு அடுத்த கட்ட நகர்வு தான். இது முழுக்க முழுக்க மரபு கவிதை, மரபான சிந்தனையிலிருந்து, மரபு கவிதையிலிருந்து ஒரு நவீன சிந்தனையை நோக்கி நகர்ந்த ஒரு படைப்பாக இந்த சிரித்த முத்துக்களை நம்ம பார்க்கலாம். அதில் ஊற்றுன்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதையாக இருந்தது. அது பாரதியை பற்றி தான். பாரதியோட பங்களிப்புகள் உரைநடையில் மட்டும் இல்லாமல் கவிதையிலையும் தொடர்ந்து சிற்பி அந்த முதல் கவிதை தொகுப்பிலிருந்து தொடர்ந்து, ஏன்னா அவரை பற்றி தனியாக ஒரு புத்தகமே கூட போட்டிருக்காரு கவிதையில். அந்த வகையில் பாரதியை தொடர்ந்து பாரதிதாசனை தங்களோட கவிதைகளில் எழுதிக்கிட்டே வந்திருக்காரு. அதில் ஊற்று அப்படின்னு ஒரு கவிதை ரொம்ப நல்ல கவிதை இருக்குது. என்னென்னா, இந்த பாரதி என்கிற ஒரு நபர் தமிழ் சமூகத்தில் பிறக்கலை அப்படின்னா என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு கற்பனையே செய்ய முடியாத ஒன்றா தான் அது இருந்திருக்கும். அது அந்த கவிதைக்கு, தமிழ் கவிதைக்கு வளம் சேர்த்த ஒரு கவிஞனான இந்த பாரதியை பற்றி முதல் தொகுப்பிலேயே பாரதி எங்கள் கண்மணின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. அதிலேயே பாரதியாருடைய ஒட்டுமொத்தமான செயல்பாட்டையும் ஒரே கவிதைக்குள்ளே அடைக்கிறார். சிற்பியே இந்த தொகுப்பில், இந்த சிரித்த முத்துக்கள் என்கிற அந்த தொகுப்பில் தனக்கு பிடிச்ச கவிதையாக 2 கவிதையை சொல்லியிருக்கிறாரு. ஒன்று கூலிக்காரி, இன்னொன்று வாத்தியார் வேலை என்கிற 2 கவிதை. இதில் இந்த வாத்தியார் வேலை என்பது சிற்பி தன்னுடைய அனுபவத்திலேருந்து எழுதின ஒரு கவிதை தான். ஏன்னா சிற்பி 1958 ஒரு வேலைக்கு வந்துடுறாரு. அந்த அனுபவம் இந்த கவிதையில் இருக்குது. இதுவும் ஏறக்குறைய இந்த மரபு கவிதை தன்மையில் தான் இருக்குது. ஆசிரியர் மாணவர் உறவு, ஆசிரியர்களுடைய பொருளாதார நெருக்கடி, இதை பற்றியெல்லாம் இந்த கவிதையில் சொல்லியிருக்கிறாரு. இது அடுத்த கட்ட முயற்சி. இதில் ஒரு கவிதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னோட காமக்கரங்கு அப்படின்னு ஒரு கவிதை அதில் இருக்குது. 1968 இந்த தொகுப்பு வருது. இதில் மதிநாடி வரும் மனிதன் திருவடிகள் மிதிபட்ட மாத்திரையில் அப்படின்னு இந்த காமக்கரங்கு கவிதையில் ஒரு போர்ஷன் அது. ஆக்சுவலாக ஒரு வேளை மதிநாடி வரும் மனிதன் திருவடிகள் மிதிபட்ட மாத்திரையில் நீலமுகில்வண்ணன் ஸ்ரீராமன் திருநெடுமால் காலடிகள் பட்டு எழுந்த கண்ணி அகலிகையாய் யார் கண்டார் நீயும் நீலுருக்கம் நீங்குவையோ என்று நிலவை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். 1968 எழுதப்பட்ட கவிதை. அதுக்கு அடுத்த வருஷம் 1969 முதல்ல நிலவில் காலடி வைக்கிறாங்க ஆம்ஸ்ட்ராங்கும் எட்வின் ஆல்ட்ரினும். 68 அவர் ஒரு நம்பிக்கையை வைக்கிறார். அதுக்கான முயற்சிகள்லாம் நடந்திருக்கும் கண்டிப்பாக. விரைவில் நிலவில் மனிதன் காலடி வைப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை இந்த கவிதையில் அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த வருஷமே அது நிறைவேறுது. அப்போ கவிஞனின் நம்பிக்கைக்கு எவ்வளவு ஒரு வீரியம் இருக்குது, ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. 71 அடுத்த ஒளிப்பறவை என்கிற ஒரு கவிதை வருது. இதுவும் ஏறக்குறைய புதுக்கவிதை சாயலில் எழுதப்பட்ட மரபான சிந்தனைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு. கொஞ்சம் இந்த கவிதைகளில் தான் நிறைய இந்த உருவகம், படிமம் இது எல்லாத்தையும் பயன்படுத்த தொடங்குறாரு. இந்த ஒளிப்பறவை என்கிற அந்த சொல்லு படிமம் சார்ந்த ஒரு சொல்லு தான். இப்போது இங்கே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் ஏறக்குறைய வானம்பாடி இயக்கத்திற்கும் எழுத்து இயக்கத்தை சார்ந்த கவிஞர்களுக்கும் இடையில் ஒரு முரண் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. யார் எழுதுறது நல்ல கவிதை, உண்மையிலேயே எது புது கவிதை என்கிற அந்த வடிவம் சார்ந்து உள்ளடக்கம் சார்ந்து ஒரு நீண்ட உரையாடல், ரொம்ப கொடூரமான வார்த்தைகளால் கூட ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்ட கவிதைகளில், உரைநடைகள்லாம் ஒருவரை ஒருவர் தூற்றிக்கொண்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. இந்த வருத்தம் சிற்பிக்கு இருக்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வானம்பாடி இயக்கத்தின் மேலே, அந்த கவிதைகள் மேலே தொடர்ந்து இன்னொரு தரப்பு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு இவர் சொல்கிறார், எழுதியவனுக்கு மட்டுமே புரிகின்ற படிமங்களும் குறியீடுகளும் புதுக்கவிதை கொண்டு இருந்தால் அதை அவனே வைத்து கொள்ளட்டும் அப்படின்னு ஒரு விமர்சனமாக வைக்கிறார். இந்த முரண் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது எது சிறந்தது எது சிறந்தது அல்லாதது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனால் வானம்பாடி இயக்கத்திற்கும் எழுத்து அந்த காலகட்ட அந்த கவிஞர்களுக்கும் இடையில் தொடர்ச்சியாக இந்த நடைபெற்ற இந்த முரண்கள்
தமிழ் கவிதையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சேர உதவி செய்தன அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கணும். இதில் இந்த ஒளிப்பறவைக்கு ஜெயகாந்தன் ஒரு அணிந்துரை எழுதி கொடுத்துறார். அதில் ஒரு கவிதையை ஒரே வரியில் மதிப்பிடுறாரு. எளிமையும் இனிமையும் மிக்கவை சிற்பியின் கவிதைகள் என்று ஜெயகாந்தன் எழுதுகிறாரு. ஜெயகாந்தன் ஒரு நவீன சிந்தனைகளோடு இயங்கிய படைப்பாளியாக இருந்தாலும் கூட அவருக்கும் கொஞ்சம் புது கவிதையை விட மரபு கவிதை அந்த தன்மையில் தான் அவருக்கும் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் அளித்த பேட்டியில் கூட ஜெயகாந்தன் சொன்னதாக, அதாவது மரபு கவிதையிலேயே எழுதும்படி ஜெயகாந்தன் சொன்னதாக ஒரு குறிப்பை சிற்பி சொல்லியிருக்கிறார். அப்போது சிற்பியோட கவிதை அது 71 வரைக்கும் எளிமைதான் சிற்பியுடைய கவிதையுடைய வடிவமாகிறதுக்கு இது வானம்பாடியோட குரலும் கூட. வானம்பாடிகள் புது கவிதைக்கு எதிராக ஒரு 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 ஸ்டாண்டை வைக்கிறாங்க. என்னென்னா, இந்த கவிதை என்கிற வடிவம் இது யாருக்கானது, யாரிடம் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் இவங்க இது மக்களுக்கான கவிதை, இவங்க மார்க்சியத்தையும் கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டதுனால இதில் கொஞ்சம் பிரச்சார துணி கூடுதலாக தெரிய ஆரம்பிக்குது. இந்த பிரச்சார துணியைத்தான் எழுத்து இயக்கக்காரர்கள் விமர்சனம் செய்கிறாங்க. இதில் ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா, தாஜ்மஹால் என்கிற ஒரு கவிதை இதுக்குள்ளே இருக்குது, இந்த ஒளிப்பறவைக்குள்ளே. அதில் ஒரு படிமம், அதாவது அந்திக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நேரத்தை பழுக்காத அந்தின்னு ஒரே வார்த்தையில் எழுதியிருக்கிறார். ஆக்சுவலாக அந்திக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அதாவது நண்பகலுக்கும் அந்திக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தை பழுக்காத அந்தி அப்படிங்கிற ஒரு சொல்லால் எழுதியிருக்கிறார். அப்புறம் தாஜ்மஹாலை வாடாத வெள்ளை தாமரை என்கிற ஒரே ஒரு வரிக்குள்ளே ஒட்டுமொத்தமாக அந்த தாஜ்மஹாலையும் அடக்கி இருக்கிறார். இதெல்லாம் அந்த தொகுப்பில் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு இடங்களாக இருந்தது. இப்போது வானம்பாடிகளுடைய முழக்கம் என்ன? மனித சமுதாயத்தின் துக்கங்கள் துயரங்கள் இங்கேயானாலும் எங்கேயானாலும் உறவும் சொந்தமும் கொண்டாடி பங்கு கொண்டு அவைகளை வேரோடு சாய்க்க எழும் வெங்கல நாதங்கள் நாங்கள் என்று வானம்பாடிகள் இதை ஒரு முழக்கமாக முன்வைக்கிறாங்க. இவனுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதாபிமானம், முற்போக்கு, உழைப்பின் பெருமிதம், விஞ்ஞானம். இதுதான் வானம்பாடிகள் இயக்க கவிஞர்களுடைய கவிதைகளில் கண்டென்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கு ஒரே ஒரு சிற்பி கவிதைகள்லேருந்து ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மௌனம் என்று ஒரு கவிதை இருக்குது. இதில் அகன்ற உலகு நான் என்றது அகல், அழகிய உடல் நான் என்றது திரி, உழைப்பு வடித்த உதிர துளிகளாய் தேங்கிய எண்ணெய் வாய் திறக்கவே இல்லை அப்படின்னு ஒரு சின்ன கவிதை இருக்குது. இதுதான் வானம்பாடிகளுடைய பாணியாகவும் இந்த மாதிரியான ஒரு கவிதைகளைத்தான் வானம்பாடிகள் முன்வைத்தார்கள் என்பதற்கும் இந்த சிற்பி கவிதைகளிலிருந்தே இது ஒரு உதாரணமாக சொல்லலாம். இப்போது என்னென்னா, கவிதையில் என்ன சொல்ல வேண்டும் என்று அக்கறை காட்டிய அளவிற்கு அதன் கலைத்தன்மையை குறித்து கவனம் கொண்டிருக்கவில்லை என்று புது கவிதை வரலாறில் ராஜமார்த்தாண்டன் எழுதுகிறார் வானம்பாடி இயக்க கவிஞர்களை பற்றி. இவங்க உள்ளடக்கத்திற்கு தான், இது ஆரம்ப காலகட்டத்திலே இருக்குது, உருவம் உள்ளடக்கம் அப்படின்னு. ரசனை முறை திறனாய்வாளர்கள் உருவத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தவிர உள்ளடக்கத்துக்கு முக்கியத்துவம் தரல. மார்க்சிய திறனாய்வாளர்கள் உள்ளடக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், ஆனால் உருவத்தை அவங்க எதிர்க்கலை, மறுக்கலை, உருவமும் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வானம்பாடிகள் கவிதைகள் மேலே வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னென்னா, இவங்க கவிதையில் என்ன சொல்ல வேண்டும் என்று அக்கறை காட்டிய அளவிற்கு அதன் கலைத்தன்மையை குறித்து கவனம் கொண்டிருக்கவில்லை. இப்படி நம்ம ஒட்டுமொத்தமாக வானம்பாடிகள் இயக்க கவிஞர்களை நிராகரிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா சிற்பி கவிதைகளில் இருந்து அதை தாண்டிய ஒரு கவிதைகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். அடுத்து சிற்பி என்கிற அந்த கவிதை நதி எங்கே தன்னுடைய புது கவிதையில் உச்சம் தொட்டது அப்படின்னா, அதுக்கப்புறம் எல்லாமே உச்சம்தான், சர்பயாகம்தான். சிற்பியுடைய புதுக்கவிதையில் உச்சம் தொட்டது சர்பயாகம். இது என்னுடைய அனுமானம் தான், ஒரு பொதுவான கருத்தாக நான் முன்வைக்க விரும்பலை. சிற்பி இதற்கு முந்தைய தொகுப்புகள் எல்லாம் இப்படி ஒரு கவிதை தொகுப்பை உருவாவதற்கான முயற்சிகளாக நான் பார்க்கிறேன். சிற்பி காலந்தோறும் மரபு கவிதை, அதாவது தமிழ் கவிதை மரபுக்கு பங்களித்து கொண்டே வந்திருக்கிறார். அவர் கடந்து வந்த பாதையை கொண்டே
தமிழ் கவிதை வளர்ந்த வரலாற்றை அறிந்து கொள்ள முடியும். கவிஞனுக்கு தன் எழுத்தை பற்றிய ஒரு சுய மதிப்பீடு இருக்க வேண்டும். அதுதான் தன்னை செழுமைப்படுத்திக் கொள்ள உதவும். இதை தொடர்ச்சியாக சிற்பி பல இடங்களில் தன்னுடைய கவிதை பற்றி எழுதியிருக்கிறாரு. இதை காலையிலேயே 2 பேர் இதை படிச்சுறாங்க. உயரம் குறைந்தவன் நான், ஆயினும் எனது எழுத்துக்கள் குள்ளமானவை அல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு சிற்பி முன் வச்சிருக்கிறார். இதில் தரிசனங்கள்னு ஒரு கவிதை இருக்குது. ரொம்ப ஒரு அருமையான ஒரு கவிதை இருக்குது. இயல்பாகவே எதுகையும் மோனையும் சிற்பியிடமிருந்து விலகி கொண்ட கவிதையாக நான் இதனை பார்க்கிறேன். திருமூலரின் குரலை பத்திரமாக பாதுகாத்து 10 நூற்றாண்டுகள் கழித்து ஒலிக்கச் செய்த கவிதையாகவும் இதனை வாசிக்கலாம். இதனா ஆலய நகரில் படிப்படியாக வளர்கின்றன அனுபவங்கள், ஆண்டவனையே மறைக்கும் தரிசனங்கள் அப்படிங்கிறது அந்த கவிதையோட கடைசி வரி. என்ற கவிதை நிகழ்காலத்திலும் புதிய தரிசனங்களை திறந்து விடுகின்றன. அப்போ சிற்பி கடவுள் ஆதரவாளரா இல்லை எதிர்ப்பாளரா அப்படின்னா, சமீபத்தில் தினமணிக்கு அளித்த ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறாரு. என்னென்னா, என் ஆன்மீகம் கடவுள் நம்பிக்கை அல்ல, மனிதம் என்று சொல்கிறார். இப்போ இதை தான் தொடர்ச்சியாக ஒரு கவிதை, இந்த கவிதை தான் அதுக்கு நல்ல ஒரு உதாரணம். அது திருமூலர் இந்த திருமந்திரத்தில் படமாட கோயில் பகவர்கொன்றியில் நடமாடம் கோயில் நம்பவர்க்கு அங்கு ஆகா என்கிற அந்த செய்யுளுடைய நவீன வடிவம் தான் இந்த தரிசனம் என்கிற அந்த கவிதை. ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை. அடுத்தது இதே தொகுப்புலேயே இன்னொரு கவிதை, ரொம்ப நல்ல கவிதை. இப்போ சிற்பியுடைய ஒட்டுமொத்தமான கவிதைகளை நீங்கள் வாசிக்கும்போது தொன்மம் சார்ந்து நிறைய கவிதைகளுக்கு தன்னுடைய தொகுப்புகளில் இடம் கொடுத்துருக்கிறாரு. அதை நவீனப்படுத்த முயன்றிருக்கிறார். அதன் மீது மறு வாசிப்பை நிகழ்த்தி இருக்கிறார். அதன் போதாமைகளை சுட்டி காட்டியிருக்கிறார். இப்போ அந்த வகைகளில் அகலிகை இன்னும் காத்திருக்கிறாள், ஓ சகுந்தலா, துயர சிலுவைகள், பேனாவும் கட்டை விரலும், ராமன் பார்வையில் அகலிகை, இது போன்ற கவிதைகள் எல்லாம் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு மறுவாசிப்பை இந்த கவிதைகளில் அவர் நிகழ்த்தி இருப்பார். இதில் ஒரு கவிதை ரொம்ப நல்ல கவிதை. இது எல்லாமே நல்ல கவிதை தான். இதில் ஒரு சிவனுக்கு ஒரு சாபம் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது. ஒரு கவிஞனால் என்ன எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கெல்லாம் போக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கவிதையாக நான் இதை பார்க்குறேன். இப்போ சிவபெருமான் மேலே ஒரு பிம்பம் இருக்குது. சிவபெருமான் கோவக்காரர், சாபம் விட்டுருவார் அப்படின்னு, முனிவர்கள் மாதிரி அவரும் சாபம் விட்டுருவார். மன்மதனையே எரித்தவர் அவர். கூடவே நம்ம நக்கீரரும் அவரால் எரிந்து பின்பு மீண்டவர் என்கிற தொன்மமெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. அதை வச்சு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். என்னன்னா, ஓஹோ சிவனாரே, சாம்பல் பீழை படிந்து தூர்ந்து போகட்டும் உமது நெற்றிக்கண், எங்களுக்கு மனு குலம் தழைக்க மன்மதனும் வேண்டும், எதேச்சதிகாரத்தின் முகத்தில் காரி உமிழ நக்கீரனும் வேண்டும். இந்த கவிதை ஒரு அதிகாரத்திற்கு எதிரான ஒரு கவிஞனின் குரலாக இந்த கவிதையை பார்க்குறேன். ஒரு அதிகாரம் என்னவெல்லாம் செய்யும், அது கடவுளிடம் இருந்தாலும் சரி, ஒரு மனிதரிடம் இருந்தாலும் சரி, அது என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த கவிதையை பார்க்கலாம். அதிகாரம் ஓரிடத்தில் குவிந்து கிடப்பது எப்போதும் ஆபத்தானது. சிவபெருமானிடம் இருக்கும் வாழலாவிய அதிகாரமே மன்மதனையும் நக்கீரனும் எரிக்கிறது. அவர்கள் தரப்பு நியாயம் எப்போதும் அதிகாரத்திற்கு அவசியமற்றது. இந்த அதிகார குவியத்தை தான் சிற்பி இந்த கவிதையினூடாக தகர்க்க நினைக்கிறார். என்னுடைய இந்த தொகுப்பை வாசித்ததன் மூலமாக நான் அடைந்தது என்ன அப்படின்னா, சிற்பியை படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தொடக்க கால வாசகர்கள் இந்த சர்பயாகம் தொகுப்பிலிருந்து அதை தொடங்கலாம். இப்போ 1962 முதல் 1979 வரையிலான புதுக்கவிதை தொகுப்புகளின் பட்டியலில் வள்ளிக்கண்ணன் கொடுத்துருக்கிறார். அந்த புதுக்கவிதை தோற்றம் வளர்ச்சியும் 1962லேருந்து 79 வரைக்கும். இப்போ இதுக்கு இடையில் 63 ஒரு தொகுப்பு, 68லேருந்து ஒரு தொகுப்பு, 71 ஒரு தொகுப்பு, 3 தொகுப்பு சிற்பி இது வந்துருச்சு சர்பயாகத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த 3 தொகுப்புமே அந்த பட்டியலில் இல்லை.
ஏன்னா வல்லிக்கரனுடைய கருத்துப்படி சர்பயாகம் தான் புதுக்கவிதைக்கான தொகுப்பு. அப்போ 62லேருந்து 79 வரைக்கும் கொடுத்த அந்த பட்டியலில் இவருடைய 75ல் வந்த சர்பயாகம் மட்டும்தான் இருக்குது. இந்த 75ல் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து கவிதையில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, வானம்பாடிகள் தீவிரமாக இயங்கிய ஒரு காலகட்டத்தில் 4 தொகுப்புகள் இந்த ஒரே ஆண்டில் வந்திருக்குது. அதில் 3 தொகுப்பு வானம்பாடிகள் இயக்கம் எழுதுனது. என்ன, சர்பயாகம், கண்ணீர் பூக்கள், புவியரசுடைய இதுதான். கூட சிற்பியே என்னுடைய கவிதை அந்த அந்த மரபை கொஞ்சம் மாற்றியதில் அல்லது எனக்கு பிடித்த ஒரு கவிஞராக குறிப்பிடக்கூடியவர் சுந்தர ராமசாமி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தவள் நகுலனையும் சுந்தர ராமசாமியும் அவர் குறிப்பிடுறார். அவர் இந்த மாதிரி குறுங்கவிதைகள் எழுதுவதற்கு நகுலன் வந்து காரணமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆத்மாவை நிறைய இடத்துல சுட்டி காட்டுறாரு. அதே போல் பிரமியில் நிறைய இடத்துல சிற்பி சுட்டி காட்டியிருக்காரு. அடுத்தது பசுவையா, அதாவது சுந்தர ராமசாமி. இந்த 4 தொகுப்பு 1975ல் வந்திருக்கு. இந்த 4மே மிக முக்கியமான தொகுப்புகள். இந்த 4மே புதுக்கவிதைக்கு ஒரு பெரும் பங்களிப்பை செய்த ஒரு தொகுப்புகள். அதை 3 தொகுப்பு வானம்பாடிகள் இயக்கத்தை சார்ந்தவர்கள். அப்போது புதுக்கவிதை உருவாக்கி தந்த அனைத்து சாத்தியங்களையும் எழுதி பார்த்த ஒரு தொகுப்பாக நான் சர்பயாகம் தொகுப்பை பார்க்கிறேன். இதில் ஸ்னேகலதா சிரித்து கொண்டிருக்கிறாள்னு ஒரு கவிதை, ரோஷம்னு ஒரு கவிதை, அப்புறம் முள் 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 என்று ஒரு கவிதை. இது சென்னை பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டமாக கூட நீண்ட நாட்கள் இருந்தது. ரொம்ப நல்ல கவிதை. என்னென்னா, வானம்பாடிகள் மேலே வச்ச இன்னொரு விமர்சனம், இதையும் ராஜமார்த்தாண்டன் தான் எழுதியிருக்கிறாரு. பேச்சளவில் இவர்களிடம் அடிபடும் சமூக பிரஞை இவர்களது பிரஞையில் உண்மையில் இல்லை அப்படிங்கிறார். இது வெளி வார்த்தைக்கு தானே இருக்க தவிர உண்மையிலே அவங்க உள்ளே இருந்து எழுதலை அப்படிங்கிறார். ஆனால் இந்த கவிதையெல்லாம் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. இந்த முள் முள் என்கிற கவிதையெல்லாம் இப்போது முள் 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 என்கிற அந்த கவிதை தொன்மமும் நவீனமும் ஊடாடிய மிகச்சிறப்பான ஒரு கவிதை. இக்கவிதை கோஷமாக ஒலிக்கவில்லை, மிகை உணர்ச்சி துளியும் இல்லை. இந்த கவிதை இப்படி தான் ஆரம்பிக்குது. அவன் முல்லை கொடிக்கு தேர் நல்கி நடக்கையில் சுருக்கென்று தைத்த நெருஞ்சி முள் கேட்டது எனக்கு என்று. இது ஒரு பெரிய ஒரு வரலாற்றை மீள் கட்டமைப்பு செய்வதாக இந்த கவிதையை நாம் பார்க்கலாம். நிறைய முரண்களை இதில் வந்து உருவாக்கியிருக்காரு. முல்லை, நெருஞ்சி, அப்புறம் தூண்டில் முள், அப்புறம் மீன் முள், இந்த மாதிரி நிறைய முரண்களை உருவாக்கி இந்த கவிதையை சிற்பி வந்து எழுதியிருப்பார். அடுத்தது இந்த அதே கவிதையில் இருக்கக்கூடிய இந்த தொன்மம் சார்ந்த இந்த கவிதை. ஏன்னா தொன்பம் பல நேரங்களில் நம்ம வந்து கைவிட்டு விடக்கூடிய துன்பங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது தேவையில்லை. சில துன்பங்கள் பண்பாட்டுக்கு ஆதரவாகவும், பல துன்பங்கள் இந்த தமிழ் சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கும் தடையாக இருப்பதை நாம் அந்த தொன்மத்தை வச்சே நம்ம பார்க்கலாம். அப்படி ஒரு துன்பம் தான் இது. தேவகுமாரன் தலையில் எப்போதோ சூட்டப்பட்டதற்கு பழி தீர்த்து கொள்ள இப்போது மனித பிசாசுகள் சிலரின் தலைக்குள் வளர்ந்து விட்டன முட்புதர்கள் என்று ஒரு போர்ஷன் வந்து அந்த கவிதைக்குள்ளே வருது. இது என்னென்னா, 2000 ஆண்டு கால வஞ்சத்தை இந்த கவிதை சுட்டி காட்டுகிறது. எவ்வளவு பெரிய வரலாற்றை இக்கவிதை பகிர்ந்து கொள்கிறது. முள் என்கிற ஒரு குறியீட்டை கொண்டு சிற்பி இதனை செய்து காட்டியிருக்கிறாள். தொன்மங்கள் ஒரு சமூகத்தின் பண்பாட்டை பாதுகாக்கும் அதே நேரத்தில் காலம் கடந்த வன்மத்தையும் அது தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய தொன்மங்கள் கைவிடப்பட வேண்டியவை, மறுவாசிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை. கவிஞர்கள் அந்த பணியைத்தான் காலந்தோறும் செய்து வருகிறார்கள். ஒரு சமூகம் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற யதார்த்தத்தையும் இக்கவிதை வழியாக சிற்பி வந்து சொல்லிவிடுகிறார். இது போன்ற பல கவிதைகளை வானம்பாடிகள் எழுதியிருக்கிறார்கள். தமிழ் கவிதைக்கு வானம்பாடிகளின் பங்களிப்பை புறந்தள்ளிவிட்டு பேச முடியாது. வானம்பாடி இயக்கத்தின் தொடர்ச்சியாக இயங்கியவர்கள் சிற்பி முதன்மையானவர். தன் கவிதை இயக்கத்தை அவரே எழுதியிருக்கிறார். வேற யாரும் விமர்சனம் பண்ண சொல்ல வேண்டியதில்லை, அவரே விமர்சனம் பண்ணியிருக்கார். தண்ணீர் போல் கவிதை எளிய என் கவிதைக்கு அலைகளை சிருஷ்டிக்கிற ஆற்றலும் நுரைகளை பிரசவிக்கிற நொய்மையும் சேர்ந்தே இருப்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. இந்த கவிதை என்பது ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும் என்பதை சிற்பியே வந்து அறிந்து வைத்திருக்கார். ரெண்டாவது, கவிதையில் ஒரு சில முயற்சிகள்லாம் செஞ்சுருக்கிறாரு. கவிதைகளில் காவியம், கவிதைகளில் நீள் கவிதை, இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு. சிற்பிக்கு நிறைய குறுங்கவிதைகள், ஏன்னா ஒரு நீண்ட கவிதை தரக்கூடிய அனுபவத்தை
ஒரு 5-6 வரியில் இருக்கக்கூடிய ஒரு குறுங்கவிதையே சொல்லிவிடும்போது நம்ம வாசகனுடைய தேர்வு இந்த குறுங்கவிதையை நோக்கி தான் போகுது. இப்படி சிற்பி தனக்கு பிடித்த ஒரு கவிதையாக புன்னகை பூக்கும் பூனைகள் என்கிற ஒரு தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கவிதையை தொடர்ந்து சுட்டிக்காட்டிக்கிட்டே இருப்பார். முதல் தேதி சக்கரவர்த்திகள், மாத நடுவில் மனநோயாளிகள், கடைசி வார தத்துவ ஞானிகள்னு ஒரு சின்ன ஒரு கவிதை தொகுப்பு தனக்கு பிடித்த கவிதையாக அவர் எழுதியிருக்கார். இது வந்து ஒரு மார்க்சிய பார்வையோடு எழுதப்பட்ட ஒரு கவிதை. சமூக பிரச்சனைகளில் கவிதையின் கச்சா பொருளாக மார்க்சியம் மாறும்போது அங்கே முழக்கம் கொஞ்சம் பிரச்சார துணியுடன் ஒலிக்கத்தான் செய்யும். இதை தான் நம்ம வானம்பாடி கவிதைகள்லையும் நம்ம பார்க்குறோம். இன்னொரு கவிதை கூட புலியின் கையடக்க மலிவு பதிப்புகள் பூனைகள்னு ஒரு கவிதை இருக்குது. இந்த மாதிரி நிறைய குறுங்கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப கவர்ந்த கவிதைகளாக இருந்தது. இதில் இவருடைய முன்னோடிகளாக இப்படி எழுதுறதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கு, இது அவரே சொல்கிறது தான். அது பிரமிழ், நகுலன் இவங்க 2 பேரும் இவரை இது போன்ற ஒரு கவிதை பயணத்துக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். 2வது சிற்பி ரொம்ப தீவிரமாக இயங்கிய எழுத்து, இலக்கிய வட்டம் போன்ற இதழ்களில் கூட கவிதைகளை எழுதியிருக்கிறார். பிரமிழ், சுந்தர் ராமசாமி, நகுலன் ஆகியோரை தன்னுடைய கவிதை பாதையை மாற்றிய கவிஞர்களாக அவர் வந்து குறிப்பிடுறார். இதுதான் சிற்பி எனும் கவிதை நதி நடந்து புதுக்கவிதை என்கிற ஒரு பெரும் கடலை அடைந்த இடமாக நான் வந்து சர்பயாகம் என்கிற ஒரு தொகுப்பை வந்து பார்க்குறேன். இதுக்கப்புறம் எழுதினது எல்லாமே மிகச்சிறந்த கவிதைகளாகவே நாம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் எழுதின எல்லா கவிதைகளும் நான் கவிதை தொகுப்பிலையும் வாசித்திருக்கிறேன். அதெல்லாம் அந்த கட்டுரையில் சொல்லலை. ஏன்னா மரபு கவிதையில் ஆரம்பித்த சிற்பியுடைய அந்த பயணம் எங்கே வந்து கவிதையில் ஒரு உச்சத்தை தொட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய மாற்றங்களை அந்த கவிதையில் நிகழ்த்தி இருக்கிறது என்பதாக நான் இந்த கட்டுரையை முடிக்கிறேன். நதியின் பயணம் ஒருபோதும் முடிவடைவதில்லை, அது முடித்து கொள்வதும் இல்லை. அனைவருக்கும் நன்றி.